Welcome back to another vlog, guys. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோடு எடுத்துகிட்டு நம்ம கீழ்கட்டளை போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப் பண்ணிருக்கேன். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் நம்மளோட ட்ராப் லொக்கேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிசி ஹோட்டலாண்ட ரீச் ஆகிட்டோம். மார்னிங் டைம். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால பெரிய டிராஃபிக்லாம் இல்லை. ஸோ ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. லைட்டாக அந்த வெயில் வர தொடங்கிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம ஓட்டி வேளச்சேரி பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். இனி ஒரு ஃப்ளைஓவர் ஏறி போகணும் நம்ம. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஸோ இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கணும். நம்மளுக்கு பிரிட்ஜ் ஏறி இறங்கி அடுத்த வேளச்சேரி பிரிட்ஜ் ஏறணும். 2வது பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்கி நம்ம ரைட் எடுத்து போகணும் கீழ்கட்டில். ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தாச்சு. இந்த பிரிட்ஜிலேருந்து இந்த பிரிட்ஜாண்ட இருந்து நமக்கு ரைட் எடுத்து போகணும். ஸோ இந்த சிக்னல்லேருந்து தான் நம்ம இந்த ரைட் எடுத்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கேருந்து ரைட் எடுத்தாச்சு. 1 கிலோமீட்டர் தான் இறக்கிட்டு பார்க்கலாம் மக்களை. நம்ம அடுத்த டியூட்டி ஈக்காடு தாங்கல்ல இருந்து எடுத்து அம்பத்தூர் போயிட்டு இருக்கோம். ரோடெல்லாம் ஏற்றியாச்சு. இது காப்பி சென்டர் பிரிட்ஜ் இது. ஸோ லோடெல்லாம் எடுத்து நம்ம விருகம்பாக்கம் வழியாக தான் போகிறோம். ஸோ விருகம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம நெற்குன்றம் வழியாக பூந்துருவோம். ஸோ இப்போ இது விருகம்பாக்கம். ஸோ இப்போ நெற்குன்றம் நம்ம ரீச் ஆகிட்டோம். நெற்குன்றத்துலேருந்து முகப்பேர் வழியாக தான் நம்ம அம்பத்தூருக்குள்ளே போகிறோம். ஏன்னா மெயின் ரோட்லேயே போகல நான் டிராஃபிக்ன்றதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட முகப்பேர் ரீச் ஆகிட்டோம். இனி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ மார்னிங் டிராஃபிக் இருக்குது கைஸ். சாட்டர்டேனாலும் டிராஃபிக் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் லொக்கேஷனோட நியர்பை வந்துட்டோம். ஒரு 500 மீட்டரில் தான் ட்ராப் இருக்குது. ஸோ அதை ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லோடுக்காக வெயிட் பண்ணலாங்க. நம்மளுக்கு அடுத்த லோடு புக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி லோடு ஏற்றியாச்சு. ஏற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான் ஏற்றிருக்காங்க. ஸோ இது எங்கே இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா புழலாம் தாங்க கைஸ். இது கொண்டு போய் இறக்கணும். ஸோ அப்போ நம்ம அம்பத்தூர்லேருந்து பைபாஸ் ஏறுறோம். நம்ம மதுரவாயில் பைபாஸ் ஏறி அங்கே பாருங்க ஒரு அறிவாளி. ஸோ நம்ம அம்பத்தூர் டோல் அந்த மதுரவாயில் பைபாஸ் டோல் வந்துட்டோம். ஸோ ரெட்டில்ஸ்க்கு முன்னாடி வர்றது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே ஒரே ரோடு தான். ரோட்டில் போய் நமக்கு லெஃப்டே இறங்கணும். லெஃப்ட் இறங்கி லெஃப்டே போனோன்னா நம்ம புழல் போயிடலாம். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோடு பார்த்தீங்களா இந்த கண்டெய்னரில். ஸோ அப்படியே காய்ஸ் நம்ம பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இனி ஒரு 5.5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு. ஸோ அங்கே போய் நம்ம இதை ட்ராப் பண்ணோம் இந்த ஃப்ரிட்ஜ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே தான் கைஸ் ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாவாக இருக்குது. இதுக்குள்ளே தான் போய் ட்ராப் பண்ணோம். ஸோ போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லோடை பார்க்கலாம் கைஸ். ஸோ ஸ்டேடியோன். ஸோ அப்படியே நம்ம அந்த லோடை இறக்கி டீசல் போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த லோடை எடுத்து நம்ம எங்கேருந்துன்னா திருமுல்லவாயில் போண்டூர்ன்ற இடத்துல இருந்து நம்ம லோடை எடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே போகிறோம் கைஸ். கீழ்பாக் கிட்ட போகிறோம். கீழ்பாக்கில் புருஷவாக்கம் போகிறோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் இருக்குது புருஷவாக்கம். ஸோ போகிற வழியில் இது போண்டூர்ன்ற இடத்துல இருக்கிற வியூஸ் தான். ஸோ இந்த இடம் எல்லாமே ஊருக்குள்ளேயே இருக்கிறனால நல்ல ஸ்ப்ரீட் பிரேக் தான் எங்கே பார்த்தாலும். ஸோ அப்படியே நம்ம இந்த ஊருக்குள்ளேயே போந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைபாஸ் ஏற போகிறோம் கைஸ். அம்பத்தூர் பைபாஸ். ஸோ பைபாஸ் நம்ம ஏறிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சில் 21 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு. அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாப் தான் இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி 21 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஸோ அப்படியே போகலாம் பொறுமையாக. இப்போ மத்தியானம் 2-3 மணி ஆகுது கரெக்டாக. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மதுரவாயில் அந்த சிக்னல் அந்த வந்துட்டோம். எக்ஸாக்டாக இந்த இடத்தோட பேர் என்னன்னு எனக்கே தெரியாது, சாரி. அதனால் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரைட் டர்ன்லாம் பண்ண முடியாது. நேராக போய் அங்கே வண்டிக்கு திரும்பி பார்த்திங்களா அங்கே தான் யூ டர்ன் எடுக்கிற எல்லா இடமும் அங்கே மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பாடி ஃப்ளைஓவர் ஏறிட்டு இருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ ஈவினிங் டைம் இதை இறக்கிட்டு லைட்டாக ஒரு டீ குடிக்கணும் காய்ஸ்.
ஸோ நம்ம என்னன்னாலும் புரசைவாக்கத்தில் இதை இறக்கிட்டு புரசைவாக்கத்தில் வெயிட் பண்ண போகிறதுல அங்கேருந்து நம்ம நேராக மூவ் ஆகி வந்துடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் கூட இருக்குது சார், 3 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஐநாவரம் பக்கத்தில் வந்துட்டோம். அக்கா இண்டிகேட்டர் கொடுக்கா. ஸோ காய்ஸ் நம்ம இப்போதோ லோடெல்லாம் இறக்குற இடத்துக்கு பக்கத்தில் நெருங்கி வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் நம்ம லோடு இறக்க போகிறோம். ஸோ ஸ்டேடியம் நம்ம லோடை இறக்கிட்டு பார்க்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே லோடு இறக்கி நம்ம எங்கே வந்துட்டோம்னா நம்ம முகப்பேர் வந்துட்டோம். ஸோ முகப்பேர்லேருந்து நம்ம லோடு எடுத்துகிட்டு இப்போ சைதாப்பேட்டை போய்ட்டுருக்கோம். ஸோ சைதாப்பேட்டைக்கு நம்ம இப்போ நியர்பை கோயம்பேடு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த ஏரி ஏறுறது கோயம்பேடு. இது ஒரு சின்ன பெரிய மலை. ஸோ கோயம்பேடு சிக்னலில் நமக்கு ரைட் எடுத்து வல்சரவாக்கம் விருகம்பாக்கம் வழியாக நம்ம போட்டுட்டோம். ஸோ இங்கே இருந்து நமக்கு நம்ம ட்ராப் லொக்கேஷனுக்கு வெறும் 6 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த ரோடு ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய சிக்னல் எதுவுமே இருக்காது, ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு ஸ்மூத்தாக போய் ஏறிடலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அவுச்சியூ ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ லெஃப்ட் சைடில் தெரியறதா அவுச்சியூ ஸ்கூல் அண்ட் அவங்க பெரிய பில்டிங் தெரியறது டைட்டில் பஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம அசோக் பில்லர் கேஎஃப்சி ஆண்ட தான் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் என்னோடய வீடும் இருக்குது. ஸோ கொஞ்சம் போய் 2வது லெஃப்ட்டில் தான் என்னோடய வீடு. ஸோ நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு போய் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படி நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். போயிட்டு நம்ம ஈவினிங் ஓய்வாச்சு. டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:50 கிட்ட ஆகிருக்குது. ஸோ நம்ம இதை போய் இறக்கிட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுறோம். இன்றைக்கி ஏன்னா சாட்டர்டேன்றதுனால நமக்கு கிண்டி போகணும். ஸோ கிண்டி போகணுன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஸோ நம்ம அங்கே லோடெல்லாம் இறக்கியாச்சு கைஸ். லோடை இறக்கி நம்ம இட்ஸ் டைம் டு வைண்ட் அப் கைஸ். ஸோ hope you guys are enjoy the today's vlog and see you on next vlog. Till then, bye bye.